பாஜகவை தான் உங்களோட ஒட்டும் இல்ல உரமும் இல்லைன்னு முதல் மேடையிலே சொல்லிட்டாரா இல்லையா? ஓடிஜி தமிழ்நாட்டுக்கு அலர்ஜிஜின்னு பேசினாரா இல்லையா? அப்போ உங்களை நாங்க அப்பவே வந்து தூக்கி வீசிட்டாரு சொன்னா நீ தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அடவாடியா தற்கூரியா ரோட்ல இறங்கி ஒருத்தர் போய் அடிப்பாங்களா? இதெல்லாம் யாரு பண்ணுவா? தற்கூரித்தனம் உள்ளவங்க பண்ணுவாங்க. பெரிய தலைவர்னா பிரைம் மினிஸ்டரா? இன்னைக்கு நடக்கக்கூடிய தேர்தல் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்வாசாவா, சீமானுக்கு வாழ்வாசாவா? நான் கேட்கிறேன், உங்களுக்கு என்ன கொள்கை? பிச்சை எடுக்கிற கொள்கையா? நான் பிச்சை எடுத்து வார்த்தையை மட்டும் கொஞ்சம் நாகரிகமா நான் பேசுறேன். இந்த விவாதம் நாகரிகமா முக்கிய தேர்தலை சந்திச்சீங்களா? என்ன பண்ணிட்டீங்க? மேடையில பேசுறீங்களா நான் புலி அப்படின்னு பேசுறீங்களா? என்ன புலி? குழம்பு புலியா? இது தனிநபர் தாக்குதல் மாதிரி என்ன கேட்க வரீங்க? நாதாக்கான்னு சொல்லும் போது அண்டங்காக்கான்னு கேக்குது. தளபதினா தலைவலின்னு கேக்குதா? யாரு? சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. உங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. சாராய கடையில 10 ரூபாய்க்கு மேல காசு வாங்குறீங்க. கரண்ட் பில்ல நான் குறைக்கல. சிலிண்டருக்கு மானியம் கொடுப்பீங்கன்னா கொடுக்கல. பெட்ரோல் விலையை குறைக்கல. ஒட்டுமொத்தம் நீட்டை வந்து நாங்க வந்தவொன்னு ஒரு விளக்க வச்சு தேப்போம் உடனே ஓடிடும். நீங்க ஓடல. இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கல. சிறைவாசிகளை விடுதலை பண்ணல. இவ்வளவு விஷயத்துக்கும் ஒரு மாற்று யாருன்னு கேட்டா ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விஜய் அவர்கள் மேல சமீபத்துல தாக்குதல்களும் விமர்சனங்களும் அதிகமாவே வந்துகிட்டு இருக்கு. அதுவும் முக்கிய அரசியல் தலைவர்கள் மத்தியில இருந்து சீமான் அவர்களா இருக்கட்டும், செல்லூர் ராஜு, தமிழிசை அவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஆட்கள் தொடர்ந்து அவரை விமர்சனம் செய்துகிட்டே இருக்காங்க. என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி முக்கிய அரசியல் தலைவரில் சீமானை கொண்டு போகவே கூடாது. சீமான் என்ன முக்கியமான அரசியல் தலைவர்? அங்கீகாரம் பெற்ற கட்சியா இருக்காங்க சார். 8% வாக்கு வச்சிருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல என்ன இருக்காரு? இந்த 8% வாக்கு வச்சிரு இந்த எலெக்ஷன்ல என்னவா இருக்க போறாரு? ஒரு அது ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்க வேண்டாமே. நம்ம இப்ப இருக்க சூழல்ல அவரு சீமான் தலைவர் தானே, கட்சியினுடைய தலைவர் தானே. தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அடவாடியா தற்கூரியா ரோட்ல இறங்கி ஒருத்தர் போய் அடிப்பாங்களா? இல்ல, கொஞ்சம் நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தலாம். ரோட்ல இறங்கி ஒருத்தர் போய் அடிப்பாங்களா? இதெல்லாம் யாரு பண்ணுவா? தற்கூரித்தனம் உள்ளவங்க பண்ணுவாங்க. ரோட்ல போய் இறங்கி அடிப்பாங்க. ஒரு தலைவர் அடிப்பாங்களா? அடிக்கலாமா? சட்டம் ஒழுங்கை தன் கையில் எடுக்கலாமா? தலைவர் எப்படி இருக்கணும்? சட்டம் ஒழுங்கை காக்கணும். சட்டம் ஒழுங்கை தொண்டர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்மளாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படி நீங்கள் இறங்கி போய் அடிக்கிறீங்கன்னு சொன்னால் என்ன நீங்கள் தலைவர்கள்? நீங்கள் எந்த விதத்தில் அவர் தலைவர் ஏற்றுக்கிறீங்க? 8 வாட்டி 10 தேர்தலில் முக்கி சீமான் என்ன பண்ணார்? எத்தனை வாட்டி கவுன்சிலர் இருப்பா? எத்தனை கவுன்சிலர் வச்சுருக்கிறாங்க? எத்தனை எம்எல்ஏ வச்சுருக்கிறாங்க? எத்தனை மினிஸ்டர் வச்சுருக்கிறாங்க? எத்தனை வாட்டி சிஎம் ஆகிட்டார்? பெரிய தலைவர்னா பிரைம் மினிஸ்டரா? அமெரிக்காவோட அதிபர். அங்கீகாரம் பெற்ற கட்சியா? ஒரு கட்சிக்கான மரியாதையை ஒரு நெறியாளரா நான் கொடுத்தது. லாஸ்ட் நடந்த தேர்தலுக்கு டெபாசிட் வந்திருக்கு. எதுக்கு நீங்க கட்சி நடத்துறீங்க? நீங்க எது கட்சி நடத்துறீங்க? சீமானோட கொள்கை நீங்க வெற்றிகள் மட்டுமே தான். வெற்றி இருந்தா மட்டும் தான் கட்சி நடத்தணும். நீங்க தேர்தல் அதுக்கு என்ஜிஓ போயிடுங்க. நீங்க வந்து ரத்த தான முகாம் நடத்துங்க, அன்னதானம் போடுங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க. கொரோனாவில் எவ்வளோ என்ஜிஓ சீமானை தாண்டி எவ்வளோ என்ஜிஓ வேலை செய்கிறாங்க தெரியுமா? கோயம்புத்தூர்ல அநாத பணத்தை எவ்வளோ பேர் அடக்கம் பண்ணுறாங்க. இலவச திருமணம் நடக்குதா இல்லையா? புரியுதா? அவங்களுக்கு மருத்துவ சேவை பண்ணுறாங்க, கல்வி ஊக்கத்தொகை பண்ணுறாங்க. நீங்கள் மக்கள் அங்கீகாரம் கொடுக்கல. நீங்கள் என்ன கொள்கை? உங்கள் கொள்கை என்ன கொள்கை? நான் கேட்குறேன், உங்க என்ன கொள்கை? பிச்சை எடுக்கிற கொள்கையா? நான் பிச்சை எடுத்து வார்த்தையை மட்டும் கொஞ்சம் நான் சொல்லலையே. சீமான் சொன்னாருங்க, பிச்சை எடுத்து கட்சியை நடத்துறேன். நானா சொன்னேன்? நானா நாகரிகமா யார் நாகரிகமா நான் பேசுறேன்? இந்த விவாதம் நாகரிகமா இருக்கு. நான் என்ன கேக்குறேன்? பிச்சை எடுத்தேன்னு சொல்லி முஸ்தபா சொன்னா சீமான் சொன்னாரா? அவருடைய மேடையில அவர் சொல்றது வேற சார். அவர் கட்சியை பத்தி அவர் பேசட்டும், நம்ம பேச வேண்டாம். நான் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போனேன்னு சொன்னாரு. கல்லு குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போனேன், காலேஜ் போனேன்னு சொன்னாரு. நான் சொன்னேனா? நானா சொன்னேன்? அவர் தானே சொன்னாரு. அப்ப இது நீங்க சொல்றீங்களே பெரிய தலைவர்னு சொல்லி, இதுதான் பெரிய தலைவரா? குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போறதும் முக்கிய தலைவர்னு சொன்னேன். இதான் முக்கியமான தலைவர் செய்யல. நான் அவரை முக்கியமான தலைவரா நான் என்ன கேக்குறேன்? நீங்க சொல்லக்கூடிய மக்கள் மன்றத்துல நீங்க எத்தனை வருஷமா சீமான் வந்து மக்கள் மன்றத்துல இறங்கி கத்தி கிடக்குறாரு? எத்தனை வருஷமா இருக்கு? நீங்க சொல்லுங்க. எத்தனை தேர்தலை செஞ்சிருக்காரு? இத்தனை முக்கிய தேர்தலை சந்திச்சீங்களா? என்ன பண்ணிட்டீங்க? பேசுறீங்களா? மேடையில பேசுறீங்களா நான் புலி அப்படின்னு பேசுறீங்களா? என்ன புலி? குழம்பு புலியா? என்ன புலி? குழம்பு புலியா? நீங்களே ஒரு ஆம குஞ்சி. இவங்க என்ன பண்ண முடியும்? இது தனிநபர் தாக்குதல் மாதிரி. முக்கிய தலைவர் ஒரு மேடையில் மக்கள் மன்றத்துல
லைவ்ல மக்கள் பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க வந்து ஒரு பொதுத்தளத்துல வந்து நாகரிகம் இல்லாத பேசுவீங்களா? என்ன கேட்க வரீங்க? டிவிக்கேன்னு சொன்னா ஒரு சவுண்ட் வருதுன்னு சொல்றீங்க. திமுக காரன் நீங்க ஸ்டாலின் அவர்களை உதயநிதியும் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன விமர்சிக்கிறீங்க? லியோனி பேசுனதா பேசுறீங்க. எனக்கு கேக்குது நாதாக்கான்னு சொல்லும் போது அண்டங்காக்கான்னு கேக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? முதல் வந்து குருடுனா செவிடுன்றீங்க. புரியுதா உங்களுக்கு? இது ஒரு தலைவரோட மாண்பா? ஒரு முக்கிய தலைவரோட பண்பா? தளபதினா தலைவலின்னு கேக்குதா? யாரு ஸ்டாலினை பார்த்து சொல்றாரா? யாரை பார்த்து சொல்றாரு? முழுக்க தேர்தல் அரசியல்ல அங்கீகரிக்கப்படாத ஒரு விழுக்காடு வாக்கு வைக்கின்ற தேர்தல் அரசியல் களத்திலே இல்லாத சீமான் அவர்களை பற்றி பதில் சொல்லக்கூடிய இடத்துல தமிழக வெற்றி கழக தலைமை நிர்வாகிகளோ செய்தி தொடர்பாளர்களோ தொண்டர்களோ இல்லைன்றா நான் பார்க்குறேன். இப்போ அடுத்ததுக்கு வரட்டா, மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களை விமர்சிக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க சொல்லக்கூடிய தமிழிசை அவர்களையும் சொன்னீங்க, நைனா நாகேந்திரன் அவர்களும் சொல்றீங்க, செல்லூர் ராஜு அவங்க எல்லாருமே. ஏன்னா இவ்வளவு நாள் விமர்சனம் செய்யாம இருந்தாங்க. அதிமுக பாஜகவுக்கு விஜய் அவர்கள் வருவாரு அப்படின்ற நம்பிக்கையில இருந்தாங்களோ என்னமோ தெரியல. இப்ப நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்தியா டுடே அந்த நேர்காணல் அந்த எக்ஸ்க்ளூசிவ்க்கு பிறகு இந்த மாதிரியான விமர்சனங்களை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னாங்க? அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட்டணிக்கு வருவாங்க, யார் நம்பிக்கை இருக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா, யார் தேவடு காத்துக்கிட்டே இருந்தா, யார் வானத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா, யார் வருவாங்கன்னு சொல்லிட்டே இருந்தா, யார் வந்து சேரணும்னு சொன்னா? நீங்க சொல்லக்கூடிய பாஜகவும் அதிமுகவும் தான். பாஜகவை தான் உங்களோட ஒட்டும் இல்லை உரமும் இல்லைன்னு முதல் மேடையிலே சொல்லிட்டாரா இல்லையா? பார்ட்டி ஆரம்பிச்ச மேடையிலேயே பாசிச பாஜக, மோடிஜி தமிழ்நாட்டுக்கு அலர்ஜின்னு பேசினாரா இல்லையா? அப்போ உங்களை நாங்கள் அப்பவே வந்து தூக்கி வீசிட்டாருன்னு சொன்னா நீங்க ஏன் வரணும்னு சொல்லி காத்திருந்தீங்க? ஓப்பனா உடைச்சதுக்கு அப்புறம் அதிமுக வந்து பாத்தீங்கன்னா அவரை விமர்சிக்குது. தமிழக அரசியல்கள் நான் கேட்கிறேன், அதிமுக எங்க களம் இருக்குன்னு கேட்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக என்ற ஒரு பார்ட்டி ஆட்சி அதிகாரத்துல இருக்கு. 5வது வருஷம் முடிய போகுது. ஓகேவா? திமுக ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும். மக்களுக்கு வந்து மக்கள் கொடுத்த வாக்குறுதி எந்த வாக்குறுதி நிறைவேற்றல. சட்டம் ஒழுங்கு சந்தை சிரிக்குது. எங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சாராய கடையில் 10 ரூபாய்க்கு மேலே காசு வாங்குறீங்க. சாராய கடையை மூடுறீங்க, மூடலை. கரண்ட் பில்லை நான் குறைப்பேன்னு குறைக்கல. மாதம் லீடிங் எடுப்பீங்கன்னா எடுக்கல. சிலிண்டருக்கு மானியம் கொடுப்பீங்கன்னா கொடுக்கல. பெட்ரோல் விலையை குறைக்கல, டீசல் விலையை குறைக்கல. ஒட்டுமொத்தம் நீட்டை வந்து நாங்கள் வந்தவொன்னே ஒரு விளக்க வச்சு தேப்போம் உடனே ஓடிடும். நீங்கள் ஓடலை. இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்கல, சிறைவாசிகளை விடுதலை பண்ணல. இவ்வளோ விஷயத்துக்கும் ஒரு மாற்று யாருன்னு கேட்டா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் களத்துல இருக்கிறாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமில்லாத அதிமுகவும் ஜீரோ ஒண்ணுமில்லாதன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? இன்னைக்கு ஒரு எழுச்சி பேரணி போய்கிட்டு இருக்காரு. மக்களுடைய கூட்டம் அவ்வளோ பார்க்க முடியுது. அது ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல அப்படின்னு பார்த்தா பரவாயில்ல, போற எல்லா மாவட்டங்களிலும் எல்லா தொகுதிகளிலும் அந்த கூட்டம் பார்க்க முடியுதுல்ல. நான் கேட்கிறேன் மேடம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைமை வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா வந்து எம்ஜிஆர் அவர்களும் ஒரு ராணுவ கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க அதிமுக. நான் அப்படிதான் பாக்குறேன். தொடர்ச்சியா அதிமுகவும் பயணித்தவர், அதிமுக ஆதரவு நிலையில இருந்தவர், மரியாதைக்குரிய ஜெயலலிதாவை சந்தித்தவர், சசிகலா அவர் கூடயே இருந்தவர், தினகரன் அவர்கள் கூடயே இருந்தவர். எனக்கு தெரியும். நான் அப்படி இருக்கும் போது இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒன்றுபட்ட அதிமுகவா இருக்கா? ஓபிஎஸ் இபிஎஸ் ஏத்துக்குவாரா? இபிஎஸ்ஐ தினகரன் அவர்கள் ஏத்துக்குவாரா? தினகரன் அவர்களை சசிகலா ஏத்துக்குவாங்களா? இப்ப அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவா இல்ல. அதிமுக தொடர்ச்சியாக 10 தோல்வியை சந்திச்சிருக்கின்றது. அம்மா இருக்கும்போது வாக்கு வங்கி 40 விழுக்காடுக்கு மேற்பட்டது இருந்தது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிறுத்தி இன்னைக்கு 19 விழுக்காடு கொண்டு வந்துட்டாரு. ஒண்ணுமில்லாத பிஜேபி, நோட்டாக்கு கீழே இருந்த பிஜேபி தன்னை வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க, நாங்க 11 விழுக்காடு வச்சிருக்கிறோம் சொல்லி. இப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு? எடப்பாடி பழனிசாமி. அப்ப அதிமுக கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய தொண்டர்கள் திமுகவின் எதிர்மறையில் வளர்ந்தவர்கள். திமுக என்ற தீய சக்தி ஒழிக்கணும்னு ஜெயலலிதா அம்மாவும் கத்துக் கொடுத்தாங்க, எம்ஜிஆர் அவர்களும் கத்துக் கொடுத்தாங்க. அந்த இதை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பெருசா வந்து அவர் வந்து பண்ணி ரியாக்ட் பண்ணல. எடப்பாடி பழனிசாமி மேல ஊழல்னு சொன்னக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி மேல கை வைக்கல.
ஓபிஎஸ் மேல கை வைக்கல, அமைச்சர்கள் மேல கை வைக்கல. ஆக மொத்தத்துல திமுக ஆட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி தன் சுகபோக வாழ்க்கைக்காக, தன்னோட குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பாஜக கிட்ட அடகு வச்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக எந்துன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிறாரு. அப்போ திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு களத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் தலைவர், எழுச்சி தலைவர் தேவை. மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வந்துட்டாரு. அப்ப அதிமுக இருக்கக்கூடிய கேடர்ஸ் பூரா வந்து டிவிக்கல இணைஞ்சிட்டாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பிரிவு மேலாளர் மரியாதைக்குரிய ஆர்தவ அர்ஜுனா சொல்லி காட்டுறாரு. அதிமுக தொண்டர்கள் எங்க இருக்கிறாங்க, எல்லாம் எங்க கிட்ட வந்துட்டாங்க அப்படி ஒரு தொடர்ச்சியா சொல்றாரு. அப்ப அந்த அடிப்படையில தமிழக வெற்றி கழகமும் திமுக களம் வந்துருச்சு. அதிமுக கிரவுண்ட்ல இல்லன்றதெல்லாம் நான் பாக்குறேன். சீமான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 0 விழுக்காடு வாக்கு வங்கி தான் வைக்க போறாரு. 2020 பார்க்க தான் போறோம். இல்ல அதுதான் சொன்னேன், 26 விட்டுருவோம். இப்ப இருக்கக்கூடிய சூழல் படி இப்ப என்ன இப்ப தேர்தல் நினைச்சா மேடம், நீங்க இப்ப 8% எப்ப வாங்கினாரு சீமான், எந்த இடத்துல வாங்கினாரு? 2024 3.9 கமலஹாசன் வாங்கினாரு, எம்பி ஆகி போயிட்டாரு. தினகரன் 4% வாங்கினாரு, ஒரு எம்எல்ஏ ஆனாரு. 8% என்ன ஆனாரு? இது தேர்தல். இது எதுக்கு களத்தில் நிற்கிறோம்? சட்டமன்றத்துக்கு போகணும், பாராளுமன்றத்துக்கு போகணும், ஆட்சி கட்டில் போகணும். மக்களுக்காக, மக்களை நம்பி சீமானை வாக்களித்த பாதிக்கப்பட்ட மக்கள், நசுக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள், இவர்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கணும். நீங்க 10,000 பேர் ரோட்ல நின்று கத்துறது என்ன, ஒரு எம்எல்ஏ உள்ள நின்று கத்துறது வேற. அது சேம் ஈக்குவல் வேல்யூ. ஏன்னா ஆரம்பத்துல ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு சீமான் அவர்கள், என் தம்பி அப்படின்ட்டு. இடையில முதல் மாநாடு முடிந்த பிறகு சில விமர்சனங்களை முன் வச்சாரு. கொள்கையில மாறுபாடு இருக்கு, கொள்கை தெளிவே இல்லை விஜய்க்கு, ஒன்னு ரோட்டுக்கு அந்த பக்கம் நிக்கணும், இல்லாட்டி இந்த பக்கம் நிக்கணும், நடுவுல நிக்க கூடாது அப்படின்ற மாதிரி திரும்பவும் ஆதரவான நிலைப்பாடு அப்படின்ற மாதிரி டைரக்டா சொல்லாம தம்பி வருவாரு அப்படின்ற மாதிரி அரசல் புரசலா பேசினாரு. இப்ப மீண்டும் கடுமையான விமர்சனம் வைக்கிறது, வெறி கொண்டு புலி வேட்டையாடும் போது அணில் குஞ்சுகள் ஓடக்கூடாதுங்கிறதெல்லாம் என்ன நிலைப்பாடு இது மாறி மாறி? இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, சீமான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்த உடனே அப்படியே ஒரு கூட வந்து இதை ஜாயின்ட் ஆயிடுவார் அப்படின்னு ஒரு பகல் கனவு காண்டாரு. ஏன்னா நம்ம அதிமுக விமர்சிட்டோம், திமுக விமர்சிட்டோம், இவங்கள்ட்ட போனால் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ரியாலிட்டி 1.5% வாக்கு தான். ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே 8% ஆச்சு. நீங்கள் நல்லா கவனிங்க, ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே 8% ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய எதிர்மறை நிலை. இன்னைக்கு வந்து ஸ்ரீமான் அவர்கள் திமுக ஸ்டாலின் அவர்களே போய் பார்க்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்களை விமர்சிக்கிறார். அதான் நான் சொல்றேன், 26ல் எழுதி வச்சுக்கோங்க, 2 விழுக்காடு இருக்க போறாரு சீமான். இன்னைக்கு நடக்கக்கூடிய தேர்தல் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்வாசாவா, சீமானுக்கு வாழ்வாசாவா? இன்னைக்கு தமிழக அரசியல்ல 2 பேரும் அப்புறப்படுத்த போறாங்க. திமுக ஆட்சி கலைய போது, விஜய் அவர்கள் ஆட்சி மலர போகுது. இதான் நடக்க போகுது. அந்த அடிப்படையில் சீமான் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா புதுசா கட்சி தொழிற்சாலை வாழ்த்து சொன்னதும், அவரை வரவேற்றதும், இவரை வந்து அவர் ஏறெடுத்து கூட பார்க்காத போது தன்னை விமர்சிப்பதும், இது வந்து சீமானோட கலரா வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு திமுக பார்த்தா விமர்சிக்கிறார். இது ஒருபோதும் நீங்க என்னதான் விமர்சிச்சாலும், விஜய் அவர்களை வந்து திமுகவில் இருக்கக்கூடிய விமர்சித்தாலும், அதிமுகவில் இருக்கிற விமர்சித்தாலும், பாஜகவில் இருக்கக்கூடிய விமர்சித்தாலும், நீங்கள் சொல்லக்கூடிய தேர்தல் அரசியலையே இல்லாத சீமான் விமர்சித்தாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஓகே. அண்ட் வெறும் இமேஜை மட்டுமே வச்சு விஜயால வெற்றி அப்படிங்கிறத பெற முடியாது அப்படின்னு செல்லூர் ராஜு சொல்றாரு. அண்ட் தமிழிசை அவங்க பேசும்போது களத்துக்கே வராம விஜய் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. இது எல்லாமே பொதுவா இருக்கக்கூடிய விமர்சனங்கள் தானே. நம்ம அதை யார் சொன்னாங்கன்னு பாக்குறத விட பொதுவா களத்துல இருக்கக்கூடிய விமர்சனங்கள். என்ன களத்துக்கு வரலன்னு சொல்லி தமிழிசைக்கு தெரிஞ்சிச்சு. என்ன களத்துக்கு, நான் தான் சொல்றேன், இவ்வளவு களத்துக்கு வந்திருக்கிறாரு தமிழ். ஸ்டாலின் போகாத இடத்துக்கு விஜய் அவர்கள் போயிருக்கிறாரு சொல்றேன். நீங்க வந்து போன 10 நாள் நடந்த துப்புரவு பணியாளர்களுடைய பாதிக்கப்பட்ட விஷயத்திலையும் தலைமை கழக நிர்வாகிகள் வரார்கள், மாவட்ட நிர்வாகிகள் வரார்கள், செய்தி தொடர்பாளர்கள் வரார்கள். அவங்க சொல்றாங்க விஜய் அவர்கள் வராருன்னு சொன்ன உடனே போலீசார்கள் எங்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்துறாங்க. யார் சொல்றா? துப்புரவு பணியாளர்களுக்கு கூடிய பொறுப்பாளர்கள் விஜய் அவர்களை சந்தித்துக்கமா பேட்டி கொடுக்குறாங்க, எங்களை அப்புறப்படுத்தணும் பயம் காட்டுறாங்க. அதனால நாங்க வந்து விஜய் அவர்களை பார்க்குறோம். அப்ப களத்துல யார் வரேன்னு சொன்னது? விஜய் அவர்கள் களத்துல வரத்துக்கு ரெடி. இவர்கள் வந்து போய் பார்த்துட்டு எங்களை வந்து அப்புறப்படுத்தாங்கன்னு போய் பார்க்குறாங்க. கவர்மெண்ட் ஜாக்டோடியோ நிர்வாகிகள் போய் பார்க்குறாங்க, பரந்தூர் விவசாயிகள் போய் பார்க்குறாங்க. முழுக்க முழுக்க கள அரசியலில் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக இறங்கிட்டாரு. இப்போ எல்லாம் முன்னாடி இருந்தும் இப்போ வரைக்கும் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. மாநாடு நடத்த போறாரு, மாவட்ட செயலாளராக போட்டாரு, பகுதி செயலாளராக போட்டிருக்காரு, பூத் கமிட்டியை போட்டிருக்கிறாரு, மக்களை சந்திக்க போறாரு, நீட்டுக்கு போய் பார்த்தாரு, அஜித் குமாரை போய் பார்த்தாரு, தூத்துக்குடி விஷயத்துல கண்டனம் தெரிவிச்சாரு, சிஏஏ கண்டனம் தெரிவிச்சாரு, என்ஆர்சி கண்டனம் தெரிவிச்சாரு, ஜல்லிக்கட்டுக்கு போயிருக்கிறாரு. இவ்வளோ விஷயங்களை செய்தவர் களத்துல இறங்கி தானே செய்ய
செய்ய முடியும்? இதை முழுக்க முழுக்க ஒரு நெகட்டிவான விஷயம் மாதிரி பாஜகவும் அதிமுகவும் திமுகவும் செட் பண்றாங்க. இது ஒருபோதும் அவர்களுக்கு கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா சைபர்லையும் ஃபைல்ல தான் முடிய போகுதுன்னு நான் பாக்குறேன். ஓகே, அப்ப அந்த அச்சுறுத்தல் ஏற்படுத்துறாரா விஜய் அவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே? இல்ல அச்சுறுத்தல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு யாரை நம்பி வாக்களித்தார்களோ அவர்கள் சரி கிடையாது, நான் வந்து நல்லது பண்ண போறேன், இதுதான் அதுதான் வாக்கு வங்கி சரிஞ்சிரும் நமக்கு அப்படின்ற ஒரு பயம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. திமுக வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்ததுனால பயம், அச்சம், இன்னைக்கு வந்து நடுக்கம், அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா எல்லாரையும் வச்சு பேச வைப்பது. அதிமுக உட்படவா? அதிமுக உட்பட, பாஜக உட்பட எல்லாரோட வாக்கு வங்கியும் விஜய் அவர்கள் கண்டிப்பாக பெற போறார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் வாக்கை வந்து விஜய் எடுக்க போறார். இந்த சைடு வன்னியர் சமுதாய பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸோட வாக்கை பிரிக்க போறார். ஏடிஎம்கே வாக்கு பிரிக்க போறார். இங்க முஸ்லிம் இஸ்லாமியர் வாக்கு 99 விழுக்காடு என்கிட்ட தான் இருக்குன்னு திமுக பேசுது. அந்த வாக்கை வந்து நீங்க பிரிச்சு கொண்டு வர போறார். உலமா அணி மதுரை மாநாடு களத்துல நிக்குது. நீங்க எந்த மாநாடுனாச்சும் பார்த்துருக்கீங்களா? இஸ்லாமியர் போடக்கூடிய மாநாட்டுல உலமா நிற்பாங்க, ஆனா மதுரை மாநாட்டுல உலமா நிற்கிறாங்க. நேற்று நான் லைவ்ல பாக்குறேன். அப்போ இந்த திமுக வாக்கையும் பிரிக்க போறார். இதெல்லாம் பிரித்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி 2026 மலரப்போகுது என்பதை நிதர்சனமாக கிரவுண்ட்ல பாக்குறதுனால திமுகவும் அதிமுகவும் தூக்கத்தை இழந்து இன்னைக்கு வந்து புலம்பிட்டு இருக்காங்க நான் பாக்குறேன். நன்றி சார். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.